ஓகே சொல்லுங்கம்மா. நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்க சார். தம்பி தான் ஃபுல் பாடி செக்கப்புக்கான டீடைல்ஸ்லாம் எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்தாங்களே சார், நீங்க தான் சொல்லணும். காலையில எடுத்துட்டு வந்து கொடுக்கும் போது தான் 10 மணிக்கு பேஷண்ட்டை கூட்டுவான்னு சொன்னீங்க. ஓ, அந்த பேர்லி சாரிப்பா, அந்த பேஷண்ட் இவங்க தானா? ஓகே, உங்க கம்ப்ளீட் செக்கப் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டோம்மா. செக் பண்ணி பார்த்துட்டீங்களா? எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஒன்றும் பதறாதீங்கம்மா, ஒரு ப்ராப்ளம் இல்லை. இசிஜி, எக்ஸ்ரே, ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, மோஷன் டெஸ்ட்டு எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நார்மலாக இருக்குது. பிபி சுகர் மட்டும் இருக்குமோன்னு நானும் பயந்தேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைம்மா, கவலைப்பட தேவையில்லை. ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? நான் அவ்வளவு செலவு பண்ணி எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்து எனக்கு ஒண்ணுமே இல்லையா? அட அறிவு கேட்ட அக்கா, 2 நாள் லீவ் போட்டுட்டு எக்ஸ்ரே எடுக்கணும், இசிஜி எடுக்கணும்னு சொல்லி அலைய விட்டாரு. இப்ப பாத்தியா ஒண்ணுமே இல்ல. என்ன டாக்டர் விளையாடுறீங்களா? அப்புறம் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி இதெல்லாம் எடுக்க சொன்னீங்க? அட லூசு மாதிரியாத்தா, ஒன்றுமே இல்லைன்ற இதுக்கு போய் சண்டை போகிறாங்க. இல்லைம்மா, இன்னும் அதில் கொஞ்சம் பர்டிகுலரான சில விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஏதாவது இருக்கான்னு சொல்லிடலாம். டோன்ட் வரி, பார்க்குறேன். நல்லா தெளிவா பார்த்து சொல்லுங்க டாக்டர், இதுல 2 நாள் உழைப்பு இருக்கு. டேய், என்னடா உனக்கு 2 நாள் உழைப்பு? அவ்வளவு காசு பண்ணிருக்கடா. ஒரு நிமிஷமா, ஏன் சண்டை போடுறீங்க? தெளிவா சொல்றேன், இருங்க, பார்த்து சொல்றேன் பிரதர். கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்கு, பிபி கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இருக்கு. இந்த முட்டி வலி வர்றதுக்கான ஆரம்ப கட்டம் தெரியுது. ஹார்ட் பீட் கூட கொஞ்சம் வீக் தான். மூச்சு கொஞ்சம் வாங்க தொடங்கும் இனிமேல் தான். அந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. சொன்னல எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு நான் சொன்னல. அப்பாடா, என் 2 நாள் உழைப்பு வீண் போகல. உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. கடைஞ்செடுத்த பைத்தியக்கார ஃபேமிலி போல இருக்க. எஸ் பிரதர், உங்களுடைய உழைப்பு வீண் போல, நீங்க செலவு பண்ணது வீண் போல. நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். அப்ப மாத்திரை மருந்து எழுதி தர மாட்டீங்களா? அட இருக்கா, அவசரப்படாத, எழுதி தருவாரு. நல்லா இருக்கிற உடம்புக்கு நான் நடாம இருந்து மாத்திரை எழுதி தர்றது உங்களுக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலடா. நானே தயார் பண்ண மருந்து இருக்கு, அது தரேன். அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். டாக்டர், மருந்துக்கு ஒரு 10-15,000 ஆகுமா டாக்டர்? நீ லூசுக்கா, உனக்கு சுகரு, கொலஸ்ட்ரால், பிபி, ஹார்ட்ல வேற பிரச்சனை இருக்கு. இந்த அமௌண்ட்ல எப்படி உனக்கு மருந்து கொடுப்பாரு? 2 ஏழை சீட்டு கேட்குற மாதிரி ஏற்றிக்கினே போகிறாங்க. கரெக்ட் பிரதர், அந்த அமௌண்ட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நானே 26 மூலிகைகள் 86 டானிக்கு சேர்த்து பதம் பண்ணி ரெடி பண்ணுற மருந்து. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், உங்களுக்கு தெரியுது அந்த ப்ராப்ளம். அதுவும் எங்கே அப் டு பாட்டம், எவ்ரி திங் டேமேஜ், so many ப்ராப்ளம். இதை சிறுக 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 சரி பண்ணும். அப்போ அதுக்கான மருந்து கொஞ்சம் 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 கொடுக்கணும். அது கொடுத்தா சரியா போயிட வச்சுங்க. நீங்க ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க பிரதர். 2 நாள் உழைப்பு போட்டிருக்கீங்க, லீவ் போட்டு நீங்க கஷ்டப்பட்டு இந்த இசிஜி எக்ஸ்ரேக்கெல்லாம் அக்காவுக்கு துணையா இருந்திருக்கீங்க. அவங்களும் அமௌண்ட் செலவு பண்ணி தான் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. வீண் போகாது, நம்ம மருந்து சரிப்படுத்தும். ஓகேவா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு டாக்டர். மருந்து கொடுங்க டாக்டர். ஓகேம்மா, தரேன். பேமெண்ட்டை மட்டும் நான் ஃபோனில் சொல்லிடுறேன், ரிசப்ஷனில் கட்டிடுங்க. இந்த மாத்திரை தான் அது. இந்த மாத்திரை என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா பாருங்க, 3 கலரில் 3 மாத்திரை 30 நாள் போட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். ஓகேவா? இதாம்மா. ரொம்ப நன்றி டாக்டர், பணத்தை கட்டிட்டு போறேன் டாக்டர். இன்னும் கொஞ்சம் நம்ம லேட்டா வந்திருந்தோம், உன்னை பார்த்திருக்க முடியாதுக்கா. அப்படிதானே டாக்டர்? அப்படித்தான். கரெக்டுமா, உன் தம்பி பயங்கர பிரில்லியன்ட்டு. சீக்கிரமா கூப்பிட்டு வந்து அக்காவை காப்பாத்திட்டீங்க. பணம் கட்டிட்டு போங்க.